தேசிய தின பேரணி உரை 2026 பிரதமர் வாங் பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருந்தார். அதை குறித்து சமூக தலைவர்கள் மக்களது கருத்துக்கள் என்னவென்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம். இது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக அடிமட்டத்தில் மக்களிடம் கேட்டு அறிந்த அவர்களுடைய சவால்களையும், அவர்களுடைய கருத்துக்களையும் வைத்துக்கொண்டு இன்ற பேருரையும், இன்றைய அந்த முன்மொழிவுகளும் அமைந்திருக்கின்றன. இது நம்முடைய சிங்கப்பூர் என்ற நாடு ஒரு வலுவான சமுதாயமாக உருமாறுவதற்கு இது ஒரு மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. சிண்டாவை பொறுத்தமட்டில இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது, வீடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லாருக்கும். வீடு வலுப்பெற்றா தான் நாடு வலுப்பெறும். ஆக எடுத்த உடனே நாடு செழிப்படையணும்னா முடியாது. முதல்ல வீடு தான் செழிப்படையணும். அதற்கு அது ஒவ்வொரு படிப்படியாக தான் அந்த வீடு, நாடு என்ற அந்த முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியம். இன்று பிரதமர் அதற்கான அடிகோலிட்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து இதை நோக்கி பயணித்தால் நாடு நிச்சயம் முன்னேறும். பெண்களுக்கு அ சர்ட்டன்லி இது உதவியா இருக்கும். ஏன்னா, அவங்க அ வேலை நிறுத்தம் பட வேண்டியதில்ல. அவங்க கன்டின்யூ டு ஒர்க் பண்ணலாம். ஈவன் தோ அவங்க கல்யாணம் பண்ணி, பிள்ளை இருந்து, அவங்க கன்டின்யூ ஒர்க் பண்ணலாம். ஏன்னா, அங்க ஃப்ளெக்சிபிள் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட் கூட இருக்கு. அட் த சேம் டைம் இந்த லீவ்லாம் ரொம்ப உதவியா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நெறைய பிள்ளைங்க இருந்தா கூட இப்ப லீவ் 12, 12 நாள் 24 டேஸ் ஃபார் கப்புள்ஸ். இப்ப மெனி ஃபேமிலிஸ் ஆக்சுவலி டுவல் இன்கம் ஃபேமிலி. அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேன் டேக் டர்ன்ஸ் டு லுக் ஆஃப்டர் சில்ட்ரன். ஸோ த மோர் சில்ட்ரன் யூ ஹேவ், அது இன்சென்டிவ் ஈவன் பெட்டரா இருக்கு. ஸோ சர்ட்டன்லி இந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு குட் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் த ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது குடும்பங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்க எப்படி பிள்ளைகளுக்கு அவங்க அந்த குடும்ப பெற்றோர்கள் எந்த சூழ்நிலைக்கு எப்படி வசதிகள் தர முடியுமோ, பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை எப்படி எடுத்து கொடுக்க, அதாவது ஒரு சுமூகமான சூழ்நிலை எப்படி கொடுக்க முடியுமோ, அதையெல்லாம் ஆராய்ந்து கொடுத்தது இந்த உரையில் கொடுத்திருக்கார் என்று நான் சொல்ல வேண்டும். என்னோட ஃபோக்கஸ் அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுனது. ஸோ அதை எப்படி மற்ற நாடு கூட வேலை சேர்ந்து செய்ய போகிறாங்கன்னு கோயிலிஷன் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்புறம் அது எப்படி நமக்கு பயன்படுத்தணும்னு அதை பற்றி தான் எனக்கு ரொம்ப அக்கறை இருந்துச்சு. ஏன்னா நான் என்னோட தொழில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்வோம். சில ப்ராடக்ட்ஸ் வேறு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதோட நோக்கம் எனக்கு இன்னும் புரிய எனக்கு ஆசை. இன்னொன்று அந்த ஐலண்ட்ஸ் புதுசாக செய்கிறாங்களே, அதில் அவர் இது பெட்ரோ கெமிக்கல் மட்டும் இல்லை, ஆனால் புது நியூ எனர்ஜியை பற்றி பேசுகிறாங்க சொன்னாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. ஸோ நம்ம சின்ன நாடாக இருந்தாலும் நம்ம ரொம்ப ரொம்ப எதிர்த்து பார்த்து நம்ம செய்கிறோம். மொழியை பற்றி சொன்னார் அவர். அதாவது தாய்மொழிகளின் முக்கியத்துவத்தையும் தாய்மொழிகளை வளர்ப்பதில் சமூகத்தின் பங்கு பற்றி சொல்லியிருந்தார். அது சீன மொழியில் உரையாற்றும் பொழுது அந்த பைலிங்குவலிசம் பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னார். அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். எந்த நாடும் வளர்ச்சியை நோக்கி போகும்போது அதோட அடித்தளத்தை மறந்துடக்கூடாதுங்கிறத பிரதமர் வலியுறுத்தினார். அந்த பைலிங்குவலிசம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அஷூரன்ஸும் சிங்கப்பூரர்கள் கொடுத்தார். எப்படி என்றால், நம்ம என்னதான் வளர்ச்சியை நோக்கி போனாலும் நம்மளோட அடிப்படையான மொழிகளுக்கு ஆதரவு இருக்கும், சமூகத்தில் நிலைத்தன்மை இருக்குன்னு சொன்னார். அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் கிடைக்க வேண்டிய உரிய உரிமைகளும் வசதிகளும் கிடைக்குன்னு சொன்னார். அது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் அது தொடர்ந்து ஒரு சமூகத்துக்கு அக்கறைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். குடும்பங்களை வளர்ப்பதற்கான திட்டம் எனக்கு உண்மையிலே நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலையிடத்தில் நம்மளுடைய சூப்பர்வைசர்ஸ் எந்த அளவுக்கு அந்த லீவ் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு நமக்கு அந்த சப்போர்ட், நமக்கு அந்த ஆதரவு இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய அரசாங்கம் காசு ஒதுக்கி வச்சா கூட நம்ம வேலை இடத்துலையும் நமக்கு அந்த ஆதரவு வேணும். ஸோ இது ரெண்டுமே நம்ம அரசாங்கம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உண்மையிலே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும்.